தாழ்ச்சி நிறைந்த ஜெபம் சரித்திரத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்தது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 30ஆம் வாரத்திலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமே தாழ்ச்சி நிறைந்த ஜெபம் மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப உறவிலே, சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக தாழ்ச்சி என்கின்ற தாரக மந்திரத்தை யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக மகாத்மா காந்தியடிகளை எடுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். இவர் அகிம்சை என்கின்ற அந்த ஒரு உன்னதமான சிந்தனை அவருடைய உள்ளத்திலே உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம், அவர் இறை வார்த்தை எடுத்து படிக்கின்ற பொழுது அதிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அமைதி தன்மையை, அவரிடம் விளங்கிய அந்த ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை, தாழ்ச்சி என்கின்ற அந்த ஒரு புண்ணியத்தை ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்கின்றார். குறிப்பாக எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர்விடக்கூடிய நேரத்திலும் கூட இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்துகின்றார். அதே போலவே கெத்சமனி தோட்டத்திலும் கூட அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலிலே, ஆண்டவரே, இந்த துன்பக்கிணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் சித்தப்படியே நிகழட்டும் என்று தந்தை இறைவனை நோக்கி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, ஆற்றல், சக்தி எல்லாமே ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு அதனுடைய வல்லமை முழுவதுமாக வெளிப்படுவதை மகாத்மா காந்தியடிகள் உணரக்கூடியவராக இருக்கிறார். எனவே தான் அதன் ஆண்டவர் இயேசுவின் வழியாகத்தான் அவர் அகிம்சை என்கின்ற அந்த ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே உருவாகிறது. இதன் காரணமாக மகாத்மா காந்தி என்ன முடிவெடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, வன்முறை இல்லா போராட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்க வேண்டும். எனவே அவர் 1915 பிரிட்டிஷ் ஆட்சியின் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. மக்கள் அரசியல், பொருளாதார, சமூக முறைகளில் தீவிர பிணக்குகளில் இருந்தனர். மக்கள் போராட்டம் செய்தாலும் வன்முறை அதிகமாக பலர் உயிரிழந்தனர். எனவே காந்தியினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், தாழ்மையான ஜெபம், தியானம் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் காந்தி தனது அகிம்சை நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டார். அவர் கூறிய விதம், அமையாத வன்முறைக்கு பதிலாக அமைதியுடன் செயல்படு, கடவுளின் வழிகாட்டுதலை நம்பி நட என்று கூறினார். இதன் காரணமாக 1919ஆம் ஆண்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், மக்கள் பிரிட்டிஷ் சட்டங்களை பின்பற்ற மறுத்தனர், ஆனால் வன்முறை செய்யவில்லை. 1930ஆம் ஆண்டிலே உப்பு சத்தியாகிரகத்தை அவர் ஆரம்பித்தார். குறிப்பாக அசல் உப்புக்கான வரி விலக்கை எதிர்த்து மக்கள் வன்முறையின்றி போராட்டம் செய்தனர். இந்த அகிம்சையின் வழியின் போராட்டத்தின் காரணமாக இந்தியாவின் சுதந்திரத்தை வன்முறை இல்லாமல் பெற்றார் மகாத்மா காந்தியடிகள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தை பற்றித்தான் இன்றைய இறைவார்த்தை முழுவதும் எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே சீராக்கின் ஞான புத்தகம் 35ஆம் அதிகாரம் 12 முதல் 14, 16 முதல் 18 குறிப்பாக அந்த இறை வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
தாழ்ச்சியான மனநிலையுடன் என்னை நோக்கி வேண்டுபவருடைய வேண்டுதல் முகிலை தொடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது தாழ்ச்சியான மனநிலை யார் யாரெல்லாம் இறைவன் நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8, 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தையிலே அங்கே பவுலடிகளார் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தார். எனவே இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன். இனி ஆண்டவர் எனக்கு தர வேண்டிய முடிவில்லா வாழ்வை பெறுவதற்கான நேரம் எனக்கு வந்துவிட்டது. நான் ஆண்டவரை தனதாக்கி கொள்ள இந்த உலகம் தரக்கூடிய பணம், பட்டம், பதவி, செல்வம் எல்லாவற்றையும் ஒரு குப்பை என கருதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாழ்ச்சியான முறையிலே என்னுடைய வாழ்வை முழுவதும் தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தின் வழியாக நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தேன் என்று கூறுகிறார். இன்றைய லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வகையான மனிதர்களை சுட்டி காட்டுகின்றார். முதலாவதான மனிதர் அவர் ஒரு பரிசேயராக இருக்கிறார். இந்த 2 வகையான மனிதர்களுடைய மனநிலையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பரிசேயர்கள் உயர்குடி மக்களாகவும் இயேசுவை பலமுறை எதிர்த்து இயேசுவின் எதிர்ப்புக்கும் ஆளாயிருந்தனர். இவர்கள் யூத சமுதாயத்தில் வாழ்ந்த தாழ்ந்த குலத்தவரை ஒதுக்கி வாழ்ந்தவர்கள். இக்காரணத்திற்காகவே இயேசுவின் சவாலுக்கு ஆளாகியவர்கள். இதனை வாழ்வோடு நிறுத்தாமல் ஆலயத்திற்கு கொண்டு சென்று கடவுள் முன் போலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் ஆயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட வரி தண்டுவோர்கள் உரோமை அரசால் மக்களிடம் வரி வசூல் செய்வதற்காகவே அமர்த்தப்பட்ட ஊழியர்கள். இவ்வாறு காலனி ஆதிக்கம் செய்து வந்த அந்நிய அரசிற்கு ஊழியம் செய்து உள்நாட்டு மக்களிடையே அநியாயமாக வரிகளை பிரித்து அவர்களின் கோபத்தனங்களுக்கு ஆளாகி பாவிகள் என கருதப்பட்டவர்கள். ஏதோ தங்கள் பிழைப்புக்காக இவர்கள் பணியாற்றி ஊதியம் பெற்றவர்கள். அவ்வப்போது சில மோசடிகள் செய்து மக்களை ஏமாற்றியவர்கள். ஆனால் இயேசுவின் அன்பான அணுகுமுறையில் மனம் மாறியவர்கள் இந்த வரி தண்டுபவர். எனவே அவர் தான் கடவுள் முன்பு நிற்பதற்கு ஆலயத்தினுள்ளே வருவதற்கு கூட தகுதியற்றவன் என்று என்ன செய்கின்றார்? தன்னை முழுவதுமாக இறைவன் முன்பு தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு தாழ்த்தக்கூடியவருடைய ஜெபத்தை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதை போல தான் விவிலியத்திலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் சோதோம் கொமோரா மக்களுக்காக கடவுளை நோக்கி பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பகுதியிலே 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கடவுள் முன்பு தாழ்த்தி அந்த மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்வு தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. அதே போலவே தாவீது அரசரும் கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு முன்பு அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னிடமிருந்த படைப்பலத்தை, தன்னிடமிருந்த ஆற்றல் சக்தியின் மீது அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. நான் இந்த போரிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் மூலமாக நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தின் வழியாக கோலியாத்தை வீழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள் கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லக்கூடிய லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் நிகழ்விலே, இது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக இறைவன் முன்பு தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே மீண்டுமாக அன்னை மரியாள் தாழ்நிலையில் இருந்த கடவுள் என்னை கண்ணோக்கினார், இதன் வழியாக என்னை எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்று சொல்லுவேர் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு முழுவதுமே தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு நாம் இறைவனை அணுகிச் செல்கின்ற பொழுது அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, குடும்ப உறவிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எவ்வாறு காந்தியடி தன்னுடைய தனிப்பட்ட
சுய மாற்றத்தின் வழியாக சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தின் வழியாக உலகத்திலே பாவிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தார். அதே போல விவிலியத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தின் வழியாக நம் அனைவருக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே எல்லா சூழ்நிலையிலும், எல்லா போராட்ட நேரத்திலும், எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு நாம் இறைவனை அணுகி வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியான முறையிலே நான் ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபித்து இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்திலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், இந்த உலகத்திலும் ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் இறை வார்த்தையின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நான் நம்முடைய வாழ்வை தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தோடு இறைவனை அணுகிச் செல்வோம். அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் இறைவன் நோக்கி நாம் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.